8ஆம் தேதி 1000 ரூபாய் 500 ரூபாய் தாலி செல்லாது, இரவோடு இரவாக அந்த பணத்தை பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். மக்கள் தூங்கலை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே தூங்கா நகரமாக மாறிவிட்டது. மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரமே இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அச்ச உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கருப்பு பணம் எங்கிருந்து வருகிறது என்று பிரதமருக்கு தெரியாதா? வியாபாரிகளை குற்றச்சாட்டு சொல்வது நியாயமில்லை. நம்மளுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கின்ற மேல்மட்டத்தில் இருக்கின்ற தொழிலதிபர்களுக்கு 7000 கோடி கடன் தள்ளுபடி. யார் விட்டு பணம்? அது எந்த வகையில் நியாயம்? அரசுக்கு தெரியும். பொதுமக்கள் அன்றாடு பயன்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5000 ரூபா வேணும் ஒரு நாளைக்கு, பர் டே. பிரதமர் மோடி அறிவித்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற அறிவிப்பை தமிழ்நாட்டு வணிகர் சங்கங்களோட பேரமைப்பு தலைவரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள் கடந்த 8ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் செல்லாது என்று அறிவித்தவுடன் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. குறிப்பாக செல்லாது என்று சொன்னால் நாளை என்ன செய்வது என்ற நோக்கத்துக்கு நாம் சென்றோம். அதன் பிறகு பழைய ரூபாய் தாள்களை வங்கி மூலமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று செய்தி தந்தார்கள். இதை பார்க்கின்ற பொழுது எங்களை பொறுத்தவரையிலே கள்ள நோட்டு இருக்கக்கூடாது, கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இரண்டுமே ஒரு 2-3 தினங்களில் 4 தினங்களில் சரியாகிவிடும் என்ற எண்ணத்திலே நாங்கள் எல்லாம் இருந்தது உண்டு. ஆனால் தொடர்ந்து இன்று 7வது நாட்களாக இன்று தொடர்ந்து அதையும் தாண்டி ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனையை விட பிரச்சனைகள் குறையுமா என்று நாம் பார்த்து கொண்டிருந்தால் கூடிக்கொண்டே இருக்கிறது. வங்கிகள் இப்பொழுது எவ்வளவோ அடிப்படை வசதிகள் அரசிடத்தில் இருக்கிறது. மொபைல் போன்ற வாகனத்திலே ஏடிஎம் வசதிகள் செய்யப்பட்ட வாகனங்கள் இருக்கிறது. அரசுக்கு தெரியும் பொதுமக்கள் அன்றாடு பயன்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5000 ரூபா வேணும் ஒரு நாளைக்கு, பர் டே. ஏன்னா சாதாரணமாக எல்லாருமே வண்டி வச்சுருக்கிறாங்க, 2 வீலர் வச்சுருக்காங்க, 4 வீலர் வச்சுருக்காங்க, டீசல் போடணும், பெட்ரோல் போடணும். ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் குறைந்தபட்சம் 5000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு ஆகணும். இது அந்த 4000 ரூபா தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் இந்த 5 பேரும் வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பார்கள். இந்த 5இல் ஒருவர் வங்கிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்று ஒரு நாள் வேலைக்கு செல்ல முடியாத அவலம் ஏற்படுகிறது. 5 பேருமே வேலைக்கு செல்லாமல் பணம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 5 பேருக்கும் அன்றைய சம்பளம் கிடையாது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வணிகம் எந்த அளவுக்கு நசுக்கப்படும் என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஏன்னா மக்கள் கையில் பணம் இல்லை என்று சொன்னால் வணிகம் நடத்துவது மிக கடினமாக இருக்கும். சில்லறை வர்த்தகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? இல்லை, சில்லறை வர்த்தகம் என்பது பாதிப்பு என்பதை சொல்ல விட முடங்கிப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90 விழுக்காடு வியாபாரிகள், முதலிலே 40, 60, 80 இருந்த வியாபாரம் இப்போ 90 விழுக்காடு வியாபாரமாக முடங்கியிருக்கிறது. இந்த முடக்கத்திலிருந்து விடுபடுவதற்குத்தான் எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ என்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இழப்பீடு என்பது கோடிகள், பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. வியாபாரம் என்பது ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி வியாபாரம் வீணாகி இருக்கிறது. ஆனால் இந்த வியாபாரத்துறையில் இருக்கின்ற ஒவ்வொரு வியாபாரிகளும் நாளை சரியாகிவிடுமா, இன்று சரியாகிவிடுமா என்று எதிர்பார்ப்பதை போன்று ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் 50 நாட்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். 50 நாட்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரமே இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அச்ச உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தான் தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு இது முழுமையாக பல்வேறு அமைப்புகளோடு ஆராய்ந்து இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன வழி என்பதை இப்போது நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீங்க தான் பாதிக்கப்படுறதா சொல்றீங்க, ஆனா 80% மக்கள் ஆதரவு தானே தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது இல்லையா என்ற விசைப்பரிச்சை உள்ளே நாங்கள் வரல. எங்களுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் நாங்கள் எடுத்து உரைக்கிறோமே தவிர, ஏன் நாங்கள் கூட கள்ள நோட்டு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோமா? கருப்பு பணம் எங்கிருந்து வருகிறது என்று பிரதமருக்கு தெரியாதா? வியாபாரிகளை குற்றச்சாட்டு சொல்வது நியாயமில்லை. கள்ள நோட்டு எங்கே உருவாகிறது? அரசு துறை அதிகாரிகள் கையிட்டு பணம் வாங்குகிற இடம் அரசு பணியிடமாக இருக்கிறது. அந்த அரசு பணியிடத்திலே தவறில்லாத அதிகாரிகளும் இருக்கிறார்கள். தவறான அதிகாரிகள் கையிட்டு பணம் வாங்குகிறார்கள். அவர்கள்தான் கருப்பு பணமாக அதை மாறுகிறது என்பதை பிரதமர் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. உங்கள் தலைமையின் கீழ் செயல்படுகின்ற அரசு அதிகாரிகள் தான் கருப்பு பணத்திற்கு முக்கிய காரணம். நீங்கள் ஒரு முடிவை செய்யுங்கள்.
கருப்பு பணம் லஞ்சமாகுகின்ற எந்த அதிகாரியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் பணி நீக்கம் என்று ஒரு உத்தரவை தாருங்கள். லஞ்சம் வாங்குவது நின்று போய்விடும். லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம் என்று எழுத்துப்பூர்வமாக இருக்கிறதை தவிர நீங்கள் யாரையும் இதுவரை குற்றச்சாட்டில் சொன்னதில்லை. சாதாரணமாக அரசியல்வாதிகளுடைய மூலதனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன வியாபாரம் செய்திருக்காங்களான்னு தெரியும். ஒரு வியாபாரம் இருக்காது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரணமாக இருந்திருப்பார். 5 ஆண்டு அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு பல கோடிக்கு சொந்தக்காரராக மாறுகிறார். இதையெல்லாம் பிரதமர் அவர்கள் மனதிலே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. வணிகர்களும் தொழில் நிறுவனங்களும் சரியான முறையில் டாக்ஸ் கட்டாம ஏமாற்றுறாங்களா? அதாவது சாமானியவர்கள் தான் பாதித்து கொண்டிருக்கிறார்களே தவிர பெரிய இன்றைக்கு கூட ஒரு பத்திரிகை மூலமாக ஒரு செய்தியை பார்த்தோம். 7,000 கோடி கடன் தள்ளுபடி. உங்கள் கவனத்துக்கு வந்ததா? 7,000 கோடி யாருக்கு தள்ளுபடி கடன்? சாமானியனுக்கா? சுப்பனுக்கும் முனிசாமிக்குமா? டிராக்டர் வாங்கினார சுப்பனுக்கும் முனிசாமிக்கா கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது? இல்லை. நம்மதுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கின்ற மேல்மட்டத்தில் இருக்கின்ற தொழிலதிபர்களுக்கு 7,000 கோடி கடன் தள்ளுபடி. யார் விட்டு பணம்? அது எந்த வகையில் நியாயம்? அப்போ எளியவருக்கு ஒரு நியாயம், வலியவருக்கு ஒரு நியாயமா? வலிமையாளர்கள் மட்டும்தான் இந்தியாவிலே அரசு உடையத்துடன் இணக்கமாக வாழ முடியுமா? இல்லை அவர்கள் மட்டும்தான் வரி கட்டுகிறார்களா? நியாயமற்ற செயல் என்பதை நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டுகிறோம். ஆகவே தான் சொல்கிறோம், பெரிய வியாபாரிகளுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், சிறு வியாபாரிகள் தான் இந்த நாட்டினுடைய மூலதனம், சிறு வியாபாரிகள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. ஏன் இதை நாங்கள் சொல்லவில்லை. ஏறக்குறைய ஒரு 7-8 ஆண்டுகள் முன்பு பொருளாதார தாக்கம் உலகம் முழுவதும் ஏற்பட்ட பொழுது பொருளாதார வல்லுநர்கள் சொன்னார்கள், இந்தியாவிலே நமது பொருளாதாரத்தை தாங்கி பிடித்தவர்கள் இந்தியாவினுடைய உள்நாட்டு வங்கிகளும் இந்தியாவினுடைய வணிகர்களும் தான் என்பதை சுட்டி காமித்தார்கள். இதை நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ரூபாய் நோட்டு அறிவிப்பு எந்த மாதிரி அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, திட்டமிடுதல் அறிவித்த நோக்கம் உண்டு. ஆனால் திட்டமிடுதல் என்பது சுத்தமாக இல்லை. திட்டமிட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் 8ஆம் தேதி 1000 ரூபாய் 500 ரூபாய் தாலி செல்லாது, இரவோடு இரவாக அந்த பணத்தை பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். மக்கள் தூங்கலை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே தூங்கா நகரமாக மாறிவிட்டது. எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம், என்ன ஒரே பேச்சு, ஒரே பரபரப்பாக போய்கிட்டு இருந்தது. ஆனால் இவர்கள் தெளிவான சிந்தனை எடுத்திருந்தால், திட்டமிட்டு இருந்தால், ஒவ்வொரு வாடிக்கையாளர்களிடத்திலும் பணத்தை உள்ளே செலுத்துகின்ற பொழுது தேவையான அளவிற்கு 2000மோ 3000மோ 4000மோ தேவையான அளவிற்கு சில்லறை 100 ரூபாய் நோட்டு பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருந்தால், அன்றைக்கு அவர்கள் கொடுத்திருந்தால் மக்கள் மன்றத்திலே ஒரு சிறு பேச்சு கூட எழுந்திருக்காது, வணிகமும் இந்த அளவுக்கு பாதித்திருக்காது என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அரசுக்கு நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன? இல்லை, அரசு என்பது சாதாரணமாக கடைகளிலே வியாபாரம் செய்கின்றவர்கள் எல்லோரும் காசோலை மூலமாக வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் அல்ல. ரொக்க பணம் கொடுத்து வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் 20 விழுக்காடு வியாபாரிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக காய்கறி வியாபாரம் செய்கின்றவர்கள், பழம் வியாபாரம் செய்கின்றவர்கள், சிறு சிறு மளிகை கடை வைத்து அன்றைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்கின்றவர்கள், சிறு உணவு கூடங்கள், சிறு டீ கடைகள், இதெல்லாம் செக்கு புண்டு எடுத்து சென்று பொருளை கேட்டால் யாரும் பொருளை கொடுக்க மாட்டார்கள். ரொக்கப்பணமாக பரிமாற்றம் செய்தால்தான் அங்கே வியாபாரம் நடக்க முடியும், பொருளை கொடுப்பார்கள். ஆகவே ரொக்க பரிமாற்றம் இல்லாமல் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே வியாபாரம் செய்ய முடியாத சூழல் ஏற்படும். மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் காசோலை மூலமாகத்தான் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 20 விழுக்காடு வியாபாரிகளுடைய பட்டியலை நாங்கள் கணக்கிட்டு தருகிறோம். தலைக்கு இந்த அளவுக்கு ஒரு வீதம் என்பதை கோடிட்டு ஒரு ஒட்டுமொத்தமான தொகையை வங்கி மூலமாக பிக்சலை செய்து அதில் வரக்கூடிய வட்டியை அந்தந்த குடும்பங்கள் சாப்பிடக்கூடிய வகையில் பிரதமர் அவர்கள் செய்தால் அத்தனை வியாபாரிகளும் காசோலை மூலமாக செய்யக்கூடிய வியாபாரிகள் இருப்பார்கள். இவர்களெல்லாம் இருக்க மாட்டார்கள். இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு உதவிட வேண்டும், இல்லை என்றால் அரசு கூடத்தில் வேலைவாய்ப்பு தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. மேலும் வங்கி மூலமாக இதுவரை கணக்குகளை பராமரித்து வந்த வியாபாரிகளுடைய கணக்குகளை எடுத்து அந்த அளவிற்கு பணம் பரிமாற்றம் இப்பொழுது வங்கி மூலமாக செய்ய வேண்டும். இப்பொழுது வங்கி மூலமாக 10,000 ரூபாய் தான் எடுக்க வேண்டும், 20,000 ரூபாய் தான் எடுக்க வேண்டும். மாதம் 80,000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது என்று சூழல் ஏற்பட்டால் அவர்கள் வேறு தொழிலை செய்ய முடியாது. ஆகவே மறுபரிசீலனை செய்து வங்கியிலே கணக்கு காமிக்கின்ற வியாபாரிகள் எந்த அளவிற்கு இதுவரை எடுத்து வாங்கி வியாபாரம் செய்தார்களோ அதே நிலைப்பாடை வங்கி தொடர வேண்டும் என்பது தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு கோரிக்கை.
இது ஒரு போர்க்கால அடிப்படையிலே இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜிஎஸ்டி மசோதா பத்தி சொல்லுங்க. ஜிஎஸ்டி மசோதா என்பது ஆரம்பத்திலே சொன்னது ஒன்று, இப்பொழுது நடைமுறையிலே மாறுவது ஒன்று. ஏன்னா ஒரு முறை சொன்னார்கள் ஒரே இந்தியா ஒரே சட்டம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரே இந்தியா இந்த ஜிஎஸ்டி சட்டத்தில் பலமுகமாக பிரித்து கொண்டிருக்கிறார்கள். 5% 26% வரை வரி போடலாம் என்று 4ஆக பிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது ஏற்புடையதாக அல்ல. அரசு ஒரு முனை வரியாக அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு முறை பில் போடுகின்ற பொழுது வரி கட்டப்பட வேண்டும், 2வது முறை வரி கட்ட வேண்டிய அவசியமில்லை, 3வது முறை வரி கட்ட வேண்டிய அவசியமில்லை. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் தவறான அதிகாரிகள் மத்தியிலே வியாபாரிகள் சிக்கிக்கொண்டு தவிக்க மாட்டார்கள், லஞ்சம் பரிமாற்றம் இருக்காது என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன்.